வணக்கம். நான் சின்னத்திரை நடிகர் சேஷாத்ரி பேசுறேன். உங்கள் தமிழ் தரவுகள் சேனலின் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லையில்லாத உலகம் பூராவும் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவரோட ஒரு மகான் தன் வாழ்க்கையவே முருகப்பெருமான பற்றி நினைக்கிறதும் அவரை பற்றி எப்பவும் நேசிச்சுட்டு இருக்கிறது, அன்பு செலுத்துறது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக ஒருத்தர் இருந்தாருன்னா பாமன் சாமிகள் தான். அவர் சண்முககவசம் என்ற பெயரில் முருக பக்தர்கள் மனதில் பதியக்கூடிய ஒரு கவசத்தை எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பாமன் சாமிகள் யார், அவர் எப்போது பிறந்தார், சிறு வயதில் எப்படி முருக பக்தரில் ஈடுபட்டார், அவர் இயற்றிய நூல்கள் என்ன, அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, அவருடைய இறுதி காலம் எப்படி அமைஞ்சது, இவற்றையெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே. பாமன் சாமிகள் பாம்பன் தீவில் பிறந்தார். பாமன் சாமிகள் என்று பக்தர்களால் பின்னால் அவரை எல்லாருமே அழைச்சாங்க. இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் அப்பாவு என்று பல வாழ்க்கை வரலாற்று ஆதாரங்கள் குறிப்பிடப்படுது. சிறுவயதிலிருந்தே முருகன் மேலே அளவற்ற பக்தி அவருக்கு இருந்திருக்கு. மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கும்போது முருகனை பற்றி பாடுவதிலும் முருகனை திருநாமத்தை சொல்வதிலுமே ஆர்வம் காட்டி அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு இந்த பாமன் சாமி. சிறு வயது பக்தி தான் பின்னால் அவருடைய வாழ்க்கையின் அடையாளமாகவே மாறிடுச்சு. முருக பக்தியில் வளர்ந்தார் பாமன் சாமியில். முருகன் என்பது ஒரு தெய்வமாக மட்டும் அவர் பார்க்கல, தந்தையாக பார்க்குறாரு, குருவாக பார்க்குறாரு. முருகனே எனக்கு துணைங்கிறார், சகலமும் நீதான் ஐயா அப்படிங்கிற உணர்வோடு அவர் வாழ்ந்திருக்காரு. திருத்தலங்களை எல்லாத்தையும் தேடி அங்கெல்லாம் போய் கும்பிட்டு வாழ்நாளை முருகன் மேலே உள்ள ஈடுபாடு காரணமாக நிறைய பக்தி பாடல்களை ஏற்றி அதை பாடியும் இருக்கிற அவருடைய சிறப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காலப்போக்கில் அவர் பக்தி மேலும் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இல்லற வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாமன் சாமியில் முதல்ல இல்லற வாழ்க்கையில் இருந்தார். அவர் திருமணம் செய்த குடும்ப வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் குடும்ப வாழ்க்கையின் நடுவிலும் அவருடைய மனம் முருகப்பெருமானை மட்டுமே நேசிச்சுட்டு இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் என்பது குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டால் மட்டுமே கிடைக்கும் என்ற எண்ணம் பலருக்கு இருக்கலாம். ஆனால் மனதை இறைவனிடம் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதற்கு அவரோட வாழ்க்கை ஒரு பாடமாக இருந்திருக்கு. முருக பக்தி பாடல்களை ஏற்றார். அமன் சாமி மிகப்பெரிய பங்களிப்பு அவர் இயற்றிய முருக பக்தி பாடல்கள் தான். முருகப்பெருமான் பெருமையை பாடுவதோடு மட்டுமல்லாமல் முருகனை அடைவதற்கான பக்தி வழியையும் அவர் தனது பாடல்களை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு பாடல்களில் பக்தி, சரணாகதி, இறை நம்பிக்கை, ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் ஆழமாக சொல்லியிருக்காரு. அவர் இயற்றிய சண்முக கவசம் இப்போது பாமன் சுவாமிகள் பெயரை உலகம் முழுவதும் அறிய செய்த ஒரு விஷயம் இருக்குன்னா அது சண்முக கவசம் தான். முருகப்பெருமானுடைய 6 முகங்களையும் அவருடைய திருவருளையும் போற்றி இயற்றப்பட்ட இந்த பக்தி பாடல் தான் சண்முக கவசம். முருக பக்தர்கள் பலர் இதனை தினமும் பாராயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வீடுகளில், கோயில்களில், முருகன் சன்னதியில் இன்னமும் சண்முக கவசம் ஒழிச்சு கொண்டு தான் இருக்குது. இதோட பக்தி பாடல் தலைமுறைகளை தாண்டியும் எல்லார் மனசுலையும் இந்த சண்முக கவசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் இயற்றிய குமாரஸ்தவம் பாமன் சாமிகள் இன்னொரு படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் திருநாமங்களையும் அவர் மகிமையும் போற்றும் வகையில் அமைஞ்சது தான் குமாரஸ்தவம். முருக பக்தி இலக்கியத்தில் பாமன் சுவாமிகளுக்கு ஒரு தனித்துவமான இடத்தை ஏற்படுத்திய படைப்புகளில் இந்த குமாரஸ்தவம் உண்டு. ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையான அர்ப்பணிப்பு, சாமியோட அர்ப்பணிப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். காலம் செல்ல செல்ல பாமன் சாமிகள் வாழ்க்கை முழுவதுமாகவே முருக பக்திக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவே மாறிச்சு. அவர் எங்கே போனாலும் முருகனை பற்றி தான் பேசுவார், முருகனை பற்றி தான் பாடுவார், முருகன் திருநாமத்தை தான் நினைப்பார். சந்தித்தவர்களுடைய எல்லாத்துலேயுமே இறை நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டே இருந்தார். அவருடைய சென்னை பயணத்தை பார்க்கலாமா. பின்னாளில் பாமன் சாமிகள் சென்னைக்கு வந்தார். சென்னையில் அவரது ஆன்மீக புகழ் பரவ தொடங்குச்சு. அவரை இப்போ சந்திக்க பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்தாங்க. அவருடைய முருக பக்தி பாடல்களும் ஆன்மீக போதனைகளும் பலரிடம் சென்ற வண்ணமே இருந்தது. அந்த காலத்தில் சென்னை வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த நகரம். அந்த நகர வாழ்க்கையில் நடுவிலும் பாமன் சாமி தனது ஆன்மீக பாதையை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருந்தார். வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான சோதனை பாமன் சாமிகள் வாழ்க்கையில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் அவரது கால் தொடர்பான விபத்து தான். சென்னையில் அவர் விபத்தில் சிக்கி கால் முறிவு ஏற்பட்டது. அது வரலாற்று செய்தி. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த சம்பவம் பக்தர்களுடைய மிகுந்த கவலையை பக்தர்களுக்கு ஏற்படுத்திய ஒரு சம்பவம்.
பாம்பன் சாமியில் முருகப்பெருமான் அருளால் உறுதியான நம்பிக்கையுடன் இந்த அவர் எனக்கு வந்து ஒன்றும் ஆகாது, நான் நல்லாயிருவேன் அப்படின்னு முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். இந்த சம்பவத்தோட தொடர்புடைய பல ஆன்மீக மரபு செய்து பின்னாளில் பக்தர்கள்ட்ட ரொம்ப வேகமாக பரவுச்சுங்க. மயில் முருகனின் அருள் அடையாளம். முருகப்பெருமானின் வாகனம் மயில். பாம்பன் வாழ்க்கையிலும் மயிலுடன் தொடர்புடைய பல பக்தி மரபு கதைகள் இருக்கின்றன. சிலவற்றை முருகப்பெருமான் அருளாக கருதுகிறார். ஆனால் நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். பக்தி மரபில் சொல்லப்படும் அற்புத நிகழ்வுகளையும் வரலாற்று ஆவணங்களையும் உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் பாம்பன் சுவாமிகளின் உண்மையான ஆன்மீக பங்களிப்பை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பாம்பன் சாமிகளோட வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சாமிகள் வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, முதல் பாடம் இறை நம்பிக்கை. இறைவன் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையை பற்றி அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லிச்சு. வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்தால் கூட நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். பக்தி என்பது வெறும் சடங்காக மட்டும் அவர் பார்க்கல, ஏதோ பேருக்கு பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. மன தூய்மையோட ஒரு விஷயத்தை செய்யும் போது அது கூட ஒரு பக்தியாக தான் மாறுது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரணாகதி. நம்மளால் முடிந்த முயற்சியை செய்கிறோம், செஞ்சுட்டு நான் என்னுடைய எல்லா முயற்சியும் செய்துட்டேன், இனி ஒன்ட்டே ஒப்படைச்சிட்டேன், நீ பார்த்துக்கோயா அப்படிங்கிறது தான் இந்த சரணாகதி. பாம்பன் சாமிகளோட இறுதி காலத்தை பார்ப்போம். வாழ்க்கையில் இறுதி காலத்தில் பாம்பன் சாமி முருக பக்தியில் திளைக்கிறாரு. அவருடைய வாழ்நாள் முழுவதுமே முருகப்பெருமானோட திருநாமம், சிந்தனை, செயல்களில் கூட பாடல்கள்லையும் முழுமையாக இருந்தது. அவர் மறைந்த பின்னரும் அவர் பாடல்கள் மறையாமல் இருக்குது. அவருக்கு பெயரும் மறையவில்லை. மாறாக அவர் ஒவ்வொரு தலைமுறையிலும் முருக பக்தர்கிட்ட அவருடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்று கொண்டு தான் இருக்குது. நிறைவாக நம்மளே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாம்பன் சாமியின் வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், முருக பக்தியை வாழ்ந்து காட்டிய ஒரு மகான். முருக பக்தியை மட்டுமே தன் வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுட்டு வாழ்ந்த ஒரு மகான்னு சொல்லணும். அவர் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகனை நினைக்கும் பக்தி, முருகனை நம்பும் பக்தி, மன தூய்மையோடு வைத்துக்கொள்ளும் ஆன்மீக பாதை. அதனால்தான் 100 ஆண்டுகள் கடந்தும் பாம்பன் சாமிகள் பெயர் இன்னும் முருக பக்தர்கள் இதயத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய சர்ம கோஷம் இன்னும் பல இல்லங்களில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய முருக பக்தி பாடல்கள் இன்னும் பக்தர்களுக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்குது. முருகா முருகா என்று மனதார அழைக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் உள்ளத்திலுமே பாம்பன் சாமிகளோட பக்தி பாதை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சரவண பவான். நன்றி நண்பர்களே. பாம்பன் சாமிகளோட இந்த பக்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். வாழ்நாள் முழுவதையும் இறைவனை நினைச்சு வாழ்நாளை கழிச்சு மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா செயல்கள்லையுமே இறைவனோட நம்பிக்கையை நம்ம முழுமையாக்கணும்னா எந்த விஷயமும் வெற்றி பெறுவ வழிய தோல்வியை தழுவாதுங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு சம்பவம். அவர் தனக்கு கிடைச்ச எல்லா அருளையும் என்னை நாடி இந்த வர்ற பக்தர்களுக்கும் முருகப்பெருமான் கொடுக்காமலா போக போகிறாரு அப்படிங்கிற அது ஒரு ரகசியமான விஷயம்னே சொல்கிறாரு அவர். முருகனை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கும். அது ஒரு பரம ரகசியம். அதை நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் அர்ப்பணிப்போடு கும்பிட்டா மட்டும் அதனுடைய உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நன்றி. மேலும் ஒரு அற்புதமான ஆன்மீக சம்பந்த காணொலியோ மற்றும் வேறு காணொலியும் சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் தரவுகள் உங்களுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றென்றும் வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லையில்லாத உலகம் பூராவும் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க. அவரோட ஒரு மகான் தன் வாழ்க்கையவே முருகப்பெருமான பற்றி நினைக்கிறதும் அவரை பற்றி எப்பவும் நேசிச்சுட்டு இருக்கிறது, அன்பு செலுத்துறது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக ஒருத்தர்